முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லேசான தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்போலோ மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை குறித்தும் அவர் எப்போது டிஸ்சார்ஜ் ஆவார் என்ற விவரங்கள் குறித்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் தற்போது நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் குழு தனியாக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து அவரை கவனித்து வருவதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவருக்கு தற்போது தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு வேறு சில அந்த மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அதன் காரணமாக தொடர்ந்து அவர் 3 நாட்கள் மருத்துவர்களுடைய மேற்பார்வையிலே இருப்பார் என்றும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் தன்னுடைய அந்த முதலமைச்சருக்கான அந்த பணிகளை அவர் செய்வார் என்றும் மருத்துவமனை அதிகாரிகள் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். He is expected to continue discharge his duties in official capacity from the hospital during his stay என்று ஆங்கிலத்திலே குறிப்பிட்டு அவர்கள் இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தன்னுடைய உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்தாலும் சிகிச்சை பெற்று வந்தாலும் கூட அவசர முக்கியமான தேவைகளுக்காக என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டுமோ அது போன்ற விஷயங்களை முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலும் அவர் அதனை கவனிப்பார் என்ற பொருளிலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். ஆனால் காலையிலேயே அவர் உடற்பயிற்சிக்கு செல்லும் போதே லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக மருத்துவ பரிசோதனைக்காக இன்று அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். அங்கு அவரை சோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு சில டெஸ்டுகள் சில சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், உடலில் என்ன பிரச்சனை இருக்கின்றது, ஏன் தலை சுற்றல் ஏற்பட்டது, ஏன் சோர்வாக இருக்கிறார் முதலமைச்சர் என்பது தொடர்பாக அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று மாலை முதலமைச்சர் அவரது மனைவி அம்மையார் துர்கா அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் தற்போது அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காரணத்தால் இன்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவில்லை. முதலமைச்சருடைய மற்ற நிகழ்ச்சிகளும் கூட இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை அவர் கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்வதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அப்போலோ மருத்துவமனையிலிருந்து செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.